வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இது அட்மிஷன் சீசன். சமீபத்தில் +2 ரிசல்ட் வெளிவந்திருக்கிறது. இன்று 10th ரிசல்ட் வெளிவந்திருக்கிறது. வருஷா வருஷம் அதிகமாக இன்ஜினியரிங் காலேஜ்ல சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மாணவர்களை தான் அதிகமா பார்க்கிறோம். ஆஃப் லேட் இந்த ரீசெண்ட் இயர்ஸ் இது குறைந்து கொண்டே வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சென்ற வருஷம் எல்லாம் 40% இன்ஜினியரிங் சீட் காலியாகவே இருந்திருக்கிறது என்பது புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய விஷயம். மாறாக கலை அறிவியல் கல்லூரிகள்ல சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கூடுகிறதா? இந்த ட்ரெண்ட் மாறுவதற்கான காரணம் என்ன? அதிகமான கல்லூரிகள் அதுதான் இதற்கான காரணமா? இவற்றையெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் எமது செய்தியாளர் தங்கமணி களத்திலிருந்து நிலவரங்களோடு காத்திருக்கிறார். அதே போல எமது சேலம் அரங்கத்தில் கல்வியாளர் திரு அருண் விஜய் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல அரங்கத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் கலாநிதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். நான் தங்கமணி கிட்ட இருந்து துறக்கும் நினைக்கிறேன். புள்ளி விவரங்கள் என்ன சொல்கின்றன? இப்பொழுது அட்மிஷன் தொடங்கி இருக்கிறது. கலை அறிவியல் கல்லூரிகள்ல மாணவர்கள் சேர்றதுக்கு ஆர்வம் காட்டுவதாக நமக்கு செய்திகள் வருகின்றன. இன்ஜினியரிங் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ற வருஷம் எவ்வளவு சீட் வேக்கண்டாக இருந்தது, எவ்வளவு சீட் இருந்தது, எவ்வளவு சீட் வேக்கண்டாக இருந்தது, எத்தனை இன்ஜினியரிங் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன, எத்தனை கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கின்றன? தங்கமணி தொடர்ந்து தங்கமணி தொடர்பு கொள்ள முயற்சிப்போம். இந்த நிலையில நான் திரு கலாநிதி அவர்கள் தான் கேட்க வரும் என்று. சென்ற வருஷத்துடைய புள்ளி வரத்துப்படி பார்த்தா 80,000க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் சீட் ஃபில் ஆகவே இருந்திருக்கு. 40% வேக்கன்ட்னு புரிஞ்சுக்கலாம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது உண்மையான அர்த்தம் தெரியணும் அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய காரணங்களை பல வகையில பார்க்கலாம். ஒன்னு மாணவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்ஜினியரிங்ல குறைஞ்சிருக்குது. ரெண்டாவது, இந்த சேரக்கூடிய மாணவர்களை நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்து மூலமா தான் தமிழ்நாடு பூரா சேர்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு பாருங்க, நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்லாம் அவங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்துக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயமே இல்லை. அதனால ஒரு வருஷத்துல வெறும் 600 எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம் அவங்க திடீர்னு 6,000 பேர் எடுக்கிறாங்க, 7,000 பேர் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி 20 நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. ஸோ இவங்கெல்லாம் அள்ளிட்டு போன உடனே தான் முதல்ல உங்களுக்கு வேகன்சி அங்கே வந்துடுது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் எங்கேயுமே ரிசெஷன் இண்டஸ்ட்ரியல் ரிசெஷன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதிகமான ரெக்ரூட்மெண்ட், அதிகமான இன்ஜினியர்ஸுடைய வேலை வாய்ப்பு இதெல்லாம் குறைஞ்சிட்டே வருது. அங்க குறைஞ்ச உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இன்னும் 4 வருஷம் கழிச்சு நம்ம படிச்சு போறோம், இன்னும் மோசமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல அங்க போறதை யோசிக்கிறாங்க. போலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது உள்ளிட்ட பல காரணங்கள் இதற்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கலை அறிவியல் கல்லூரியில மாறா இன்ஜினியரிங்ல குறைந்து அங்க இது ஸ்பர் ஆகுது, அங்க அதிகமா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல இங்க போகலன்னா அவங்க அடுத்தது வேற ஏதாவது ஒரு இடம் போகணும்ல அவங்க அடிக்கிறது படிக்கிறதுக்கு. அப்ப கலை அறிவியல் கல்லூரி தான் போவாங்க. அவங்க தேவைக்கு அதிகமான இன்ஜினியரிங் கல்லூரிகள் வந்தது ஒரு காரணம்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க தேவைக்கு அதிகமான எனக்கு புரியல. நீங்க கலை அறிவியல் கல்லூரியில் படிச்சவங்கனாலும் தமிழ்நாட்டிலே வேலை பார்ப்பாங்க, இல்ல இந்தியாவில ஏதாவது வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். பொறியாளர் இந்தியாவிலே வேலை பார்ப்பாருன்னு எப்படி சொல்ல முடியும்? உலகம் புறம் போலாமே. அவங்க நம்ம கல்லூரி வச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இங்க கல்லூரிகள் நிறைய வச்சா நம்மளால நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நடத்துறோம். இதுல பாஸ் பண்ணி போறவங்க அங்கேயே வேலை வாங்குவாங்க அப்படின்னு சொன்னா அது நியாயமே கிடையாது. அவங்க உலகம் பூரா போய் வேலை செய்யலாம். இன்னும் பல நாடுகள்ல நம்ம இந்தியர்கள் வரணும்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் போய் அவங்க வேலை செய்யலாமே. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கிராஜுவேட்ஸ் அவ்வளவு வரவேற்கிறது இல்ல. பொறியாளர் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பொறியாளர்னா ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி வாங்கியிருக்காங்கன்னா வாங்கன்னு கூப்பிடுறாங்க அவங்க. அதே மாதிரிதான் மெடிக்கல் டிகிரிலையும் பாத்தீங்கன்னா மெடிக்கல் டிகிரி படிச்சவங்களை பல நாடுகள்ல வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் தான் நம்ம நாமே ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளதான் நாங்க எஜுகேஷன் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில மெடிக்கல் எஜுகேஷன்ல குறைந்த அளவுக்கு மெடிக்கல் கல்லூரிகளை வச்சிருக்கோம். நம்ம மெடிக்கல் காலேஜ் நான் அதிகப்படுத்தணும் நான் சொல்லல, அரசாங்கமும் அதை பத்தி யோசிக்கல, இல்ல அதுக்காக இருக்கக்கூடிய கவுன்சில் மெடிக்கல் கவுன்சில் அவங்களும் அதை பத்தி யோசிக்கல. டாக்டர் மெடிக்கல் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது பேஷண்ட் ரேஷியோங்கிறது ரொம்ப குறைவா இருக்கிற சமயத்தில் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது
கணக்குல நான் தான் சொன்னேன், இது மற்ற நாடுகள்ல மக்களுக்கு உள்ள ரேஷியோல ஒரு 1000 பேருக்கு எவ்வளவு டாக்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறது கணக்கு பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம கணக்கை பார்க்கறப்போ இந்தியாவில் நம்ம எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா நம்ம இந்தியா பாப்புலேஷனுக்கு நம்முடைய இது கணக்கிலே வராத அளவுக்கு ரொம்ப கம்மியா இருக்குது. அதை பத்தி யாரும் கவலைப்படல. ரீகன்சிடர் பண்ற ஒரு தருணம் வந்து விட்டதுங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்க, இந்த நிலையில கல்வியாளர் திரு அருண் விஜய் அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார். இந்த சேலம் அரங்கத்திலிருந்து திரு அருண் விஜய், இந்த ட்ரெண்ட் மாறுவதாக, இந்த டிமாண்ட் சப்ளை ரேஷியோவே மாறுவதாக நினைக்கிறீங்களா? இன்ஜினியரிங் எடுக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா, இல்ல இந்த வேக்கண்டான சீட்ஸை நம்ம எப்படி பார்க்கிறது? திரு அருண் விஜய், அதாவது வேக்கண்டான சீட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வேக்கண்டான சீட்ஸ் டாப் காலேஜஸ்ல வேக்கன்ட் இருக்காது உங்களுக்கு. அதாவது முதன்மையா இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள்ல எல்லா சீட்ஸும் ஃபில் ஆயிட்டு தான் இருக்கு உங்களுக்கு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில எடுத்துட்டீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஃபில் ஆயிடும். பிஎஸ்ஜி அது மாதிரி டாப் காலேஜஸ்ல உங்களுக்கு எப்பயுமே ஃபில் ஆயிட்டு தான் இருக்கு. நிறைய கல்லூரிகள் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை உருவாக்கிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா அது டைல்யூஷன், குவாலிட்டி ஆஃப் இன்ஜினியரிங் எஜுகேஷன் டைல்யூட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய காலேஜஸ் வந்ததுக்கு அப்புறம் பொதுவாகவே மக்கள்கிட்ட என்ன கருத்து இருக்குன்னா, ஏதோ ஒரு காலேஜ்ல சேர்ந்து இன்ஜினியரிங் படிச்சுக்கலாம் அப்படிங்கறது இருக்கு. சோ இது என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா, இதனால மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கா, இன்ஜினியரிங் கல்வி மவுஸ் குறைஞ்சிட்டு இருக்கா, அப்படி ஐடி இண்டஸ்ட்ரி இதாயிட்டு இருக்கா அப்படின்னா, சிறந்த கல்லூரிகள் டாப் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டிமாண்ட் மாறவே இல்லை. அதே மாதிரி இன்ஜினியரிங்க்கு இருக்கிற ஒரு மதிப்பு ஏன்னா 4 இயர் ப்ரொஃபஷனல் டிகிரியா நம்ம கன்சிடர் பண்றோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இட்ஸ் 3 இயர் டிகிரி தான். சோ எப்பயுமே இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு தொழில் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனமா இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இன்ஜினியரிங் டிகிரிக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுப்பாங்க. இதுல நிறைய வாய்ப்புகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு உருவாகிச்சு அப்படின்னா, அந்த மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உருவாச்சுன்னா பெட்டரா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் டாப் காலேஜஸ்க்கு இருக்கக்கூடிய மவுஸ் இருந்துட்டே தான் இருக்கு. கீழே இருக்கிற சீட்ஸ் வேணா ஃபில் ஆகாம இருக்கலாம். அதுக்கு நிறைய காரணங்கள். ஏன்னா ஈஸியா சீட்டு கிடைக்கிறதுனால இன்ஜினியரிங் ஒரு பெருசா எடுத்துக்காம வேற நிறைய ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு மாணவர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் இன்ஜினியரிங்கான மவுஸ் குறையிலன்னு நான் சொல்லுவேன். கல்லூரிகள்ல எப்படி இந்த மாணவர் சேர்க்கையில மாற்றம் ஏற்படல, ஆகையனால மவுஸ் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறது உங்களுடைய பார்வை திரு கலாநிதி ஒன்ஸ்டின். அதாவது இப்ப அவர் சொல்லல முதன்மையான கல்லூரிகள் அப்படின்னு சொன்னாரு. நான் அதுவும் ஒரு காரணமா இருக்கணும்னு முதல்ல சொல்ல விட்டு போயிடுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏஐசிடிங்கிற நிறுவனம் அகில இந்திய அளவில் இருக்கிற கல்லூரிகள்ல மாணவர்கள் எவ்வளவு சேர்க்கலாம் போலாங்கிறத அது பாகுபாடு பண்ணி பாக்குறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, இப்ப இந்த ரீசெண்ட் ஒரு 4 இயர்ஸ்க்குள்ள நல்ல யார் வேணாலும் நீங்க அப்ளை பண்ணுங்க. நீங்க 60 பேர் மெக்கானிக்கல் எடுத்தீங்கன்னாக்கா இன்னொரு 60 வேணா எடுத்துங்க, இன்னும் 120 வேணா எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கேட்டாங்க. சோ இந்த நல்லா முதல்ல நடந்துட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாம் இன்னும் எங்களுக்கு சீட்ஸ் ஒன்னும் போய் கேட்டாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ 1984 ஆரம்பிச்ச தனியார் தொழில் கல்லூரிகள்லாம் இன்னைக்கு அவங்களெல்லாம் நீங்க முதன்மையான கல்லூரிகள் ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். அதனால அவங்க என்ன பண்றாங்க, மாணவர்கள்லாம் ரொம்ப நாளா நடந்துட்டு கல்லூரினா அங்கேயே போய் சேரலாம், நம்ம எதுக்கு இங்கே சேரணும்னு சொல்லிட்டு இந்த புதுசா ஆரம்பிச்ச கல்லூரியில் அவங்க போகாம இருக்காங்க. அது ஒரு காரணம். ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்ல எமது செய்தியாளர் தங்கமணி மேலும் விவரங்களோடு காத்துக் கொண்டிருக்கிறார். ஓட்டியோ தங்கமணி. ஹரிகரன், அதாவது கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு இப்போது ஆர்வம் அதிகரித்திருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் இன்ஜினியரிங் பாடப்பிரிவிலிருந்து மாணவர்கள் அதை தேர்ந்தெடுப்பதை விட்டுவிட்டு இப்போது கலை அறிவியல் படிப்புகளில் தேடிச் செல்கிறார்கள். அதற்கான மோகமும் அதிகரித்திருக்கிறது. அதை நாம் கல்லூரிகளிலும் நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இப்போதெல்லாம் சென்னையில் இருக்கின்ற கலை அறிவியல் கல்லூரிகள் கூட்டம் அலமோதுகின்றது. கிட்டத்தட்ட நாம் இப்ப இருக்கிறோம் காகிதமில்லத் காலேஜில் இருக்கிறோம். இங்க ஒரு 10 நாளைக்கு முன்பாகத்தான் இந்த விண்ணப்ப விநியோகம் ஆரம்பித்தது. இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இன்ஜினியரிங் இல்லாம ஏன் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு, கலை அறிவியல் படிப்புகளுக்கு ஏன் மாணவர்கள் செல்கிறார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. ஒரு மாணவி இருக்கிறார், இன்ஜினியரிங் போகாம அவங்க கலை அறிவியல் பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கிறாங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ் பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்காக காகிதமில்லத் காலேஜுக்கு அவங்க விண்ணப்பங்களை வாங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம், எதனால இன்ஜினியரிங் படிப்பு சேராம கலை அறிவியல் படிப்புல தேடி செல்றீங்க? ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் படிக்கணும்னா 1100 மேல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்றாங்க. இல்லன்னா எல்லா காலேஜ்லயும் பிரைவேட் காலேஜ்லயும் டொனேஷன் தான் கேக்குறாங்க. நம்ம குடும்ப வசதி டொனேஷன் எல்லாம் போக முடியாது. அதனால பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி நாங்க எடுக்கலாம். அதுல கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கும் வேலை அப்படின்னு சொல்ல ஒரு இதுல வந்திருக்கோம் நாங்க.
இப்போ வேற எந்த மாதிரியான ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது இன்ஜினியரிங்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் மார்க் பாக்குறாங்க, அதுக்கப்புறம் ஸ்கோப் இல்ல, வேல்யூ போயிடுச்சு. அங்க இன்ஜினியரிங் 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, அவங்களே சொல்றாங்க வேண்டாம் நீ பிஎஸ்சி போனாலும் உனக்கு நல்ல இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அவங்க பேச்சையும் கேட்டுதான் இந்த பிஎஸ்சி ஆர்ட்ஸ் குரூப் நாங்க வந்திருக்கோம், சயின்ஸ் குரூப். பிஇ படிச்சவங்களே அதுக்கு போக வேண்டாங்கிறாங்களா? ஆமா, சில பேர் சொல்றாங்க, கேட்டோம் நாங்க. நாங்களே பிபிஓ அந்த மாதிரி கால் சென்டர் ஜாப் தான் போற நிலைமையில இருக்கோம், இன்ஜினியரிங்ல ஸ்கோப் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதனால ஸ்கோப் இல்லன்னு சொல்றாங்க? அது எனக்கு தெரியல, ரொம்ப இது கம்மியாயிருச்சு, இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஓகே, நன்றிமா. இப்போ ஒரு மாணவியோட கருத்து கேட்டோம், அதாவது வேலை வாய்ப்பு குறைவா இருக்கனால நான் இன்ஜினியரிங் போகல அப்படின்னு அவங்க கருத்து தெரிவிச்சாங்க. இன்னொரு மாணவி இருக்கா, நீங்க எந்த மாதிரியான பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கிறீங்க? நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். எதனால இன்ஜினியரிங் போகலாமா? இன்ஜினியரிங் நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சு வீட்டுல தான் இருக்காங்க, அவங்களே சொல்றாங்க இன்ஜினியரிங் போகாதீங்க. நிறைய பசங்க இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காங்க, நர்சிங் போனா ஒரு சேவை மாதிரி, அதனால நர்சிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நன்றிமா. ஹரிஹரன், இப்ப 2 மாணவிகளிடம் கேட்டிருந்தோம், 2 மாணவிகளும் இருவேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தாங்க. அதாவது இன்ஜினியரிங் போறதை விட எங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிற கலை அறிவியல் படிப்புகளை தேடி செல்றோம், அதுதான் எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அதே போல 4 ஆண்டு இன்ஜினியரிங் படிக்க வேண்டியது இருக்கு. இது இந்த கலை அறிவியல் படிப்புனா 3 ஆண்டுகளை முடிச்சுட்டு நாங்க வேலையும் எங்களுக்கு கிடைச்சிரும், அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறதுனால நாங்க இந்த படிப்புக்கு போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன், ரைட். நிகழ்ச்சியில பங்கு கொண்ட வல்லுநர்கள் சொன்னது போல டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இந்த மாணவர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது குறையல. அடுத்த கட்ட கல்லூரிகள்ல இது குறைந்திருக்கிறது. ஒரு கட்டத்துல நல்லா இருந்த கல்லூரிகள்ல குறைந்திருக்கிறது அப்படின்னா காரணம் இன்ஜினியரிங் படிச்சும் சரியான வேலை கிடைக்காதது. இன்ஜினியரிங் படிச்சாலே அற்புதமான வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை மாறிவிட்டதா? இன்னும் வேற என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன? என்ன, இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்த்து வருகின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் ஏ கலாநிதி அவர்கள் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். அதே போல மூத்த கல்வியாளர் திரு அருண் விஜய் அவர்களும் நம்முடைய சேலம் அரங்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார். எமது செய்தியாளர் தங்கமணி மேலும் விவரங்களோடு காத்துக் கொண்டிருக்கிறார். நான் திரு கலாநிதி அவர்கள்ட்ட கேட்க ஆரம்பிக்கிறேன். முன்னாடி ஒரு மேட் ரஷ் இருந்தது, இன்ஜினியரிங் தான் சேரணும் அப்படின்னு, பேரண்ட்ஸ்கா இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும். காரணம், சேர்ந்தா வேலை வாய்ப்பு உறுதி அப்படின்னு. அதனாலதான் அந்த கல்லூரிகளுடைய எண்ணிக்கையும் பெரிய அளவுக்கு பெருகிட்டு, நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் சமீப ஆண்டு காலத்துல சேர்ந்தவை. இப்போ அந்த உத்தரவாதம் இல்லைங்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறதா? நான் இன்ஜினியரிங் படிச்சாலும் பிபிஓ போகணும், ஒரு சாதாரண கல்லூரியில சேரும்பொழுது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல 3 வருஷம் குறைவான ஒரு கட்டணத்துல அந்த வேலையை நம்ம பெற்றுடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ண மாற்றம் உருவாகி இருக்கிறதா? அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணவர்கள்லாம் ஒரு பையன் ஈரோட்ல பிறந்திருந்தான்னா அவன் ஈரோடு பக்கத்துல இருக்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லயே படிக்கணும்னு பிரியப்படுறான். ரெண்டாவது, அவனுக்கு வேலை பக்கத்துல பெருந்துறையில வேலை கொடுத்தா கூட திரும்ப எனக்கு ஈரோட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்கறான். அந்த சூழ்நிலையில தான் மாணவர்களுடைய சுபாவம் இருக்குது. அந்த சுபாவம் மாறிச்சுன்னா நமக்கு மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு உலகம் பூரா இருக்குது. இன்னைக்கு உலகம் பூரா பாத்தீங்கன்னாக்கா இந்திய இளைஞர்கள், படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிறது. நம்ம நாட்டை விட்டு வெளிநாடு போகணும் அப்படிங்கறதுல அபிப்பிராயமே கிடையாது அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த வேலை வாய்ப்பு நிலை எல்லாம் இங்கேயே தமிழ்நாட்டிலே வேலை வேணும், அது அவங்க சொந்த ஊர்லயே வேலை வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆகையினால இந்த கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ரெண்டாவது, இந்த கல்லூரி ஆரம்பிச்சவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, 1984 ஆரம்பிச்சவங்க அவங்களுக்கு வந்த வசதி வாய்ப்பு, பொருளாதார வசதி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நல்ல கட்டடங்கள்லாம் கட்டிட்டாங்க. அந்த மாதிரி கட்டடங்களை பார்த்துட்டு, அந்த மாதிரி ஒரு கல்லூரி பார்த்துட்டு இப்ப புதுசா ஆரம்பிக்கிறவங்க நினைச்சாங்க நம்ம 1 வருஷம் 2 வருஷத்துல அந்த மாதிரி கட்டடம் நம்ம கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்க சூழ்நிலையில திடீர்னு இந்த மாதிரி ஒரு இது வந்தது. ஒன்னு, ஏஐசிடி நல்லா நடக்கிற கல்லூரிகளுக்கு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப மெக்கானிக்கல் 60 பேர் சேர்றாங்க அப்படின்னாக்கா 460 240 பேர் கூட சேர்த்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க. சோ அவங்க பர்மிஷன் கொடுத்தோன்னு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாக்கா, அந்த கல்லூரிக்கு போக வேண்டியவங்க எல்லாம் இந்த கல்லூரிக்கு வந்துடுறாங்க. ஆகையினால அந்த கல்லூரி ஆரம்பிச்சும் அவங்களால மாணவர்களை எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்கள ஆசிரியர்களையும் போட்டு அவங்க சம்பளம் கொடுத்து குறைவான மாணவர்களை வச்சு நடத்தவும் முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இது மாதிரி எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு
முன்னுக்கு முரணா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. இந்த நிலையில இன்று காலை 10ஆம் வகுப்பு முடிவுகள் வந்திருக்கின்றன. 19 பேர் மாநிலத்துல முதலிடம் வந்திருக்காங்க. அதுல 9 பேர் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த 9 பேர் எமது செய்தியாளரோடு இணைந்திருக்கிறார்கள். அதையும் பார்க்கலாம். 12க்கு பிறகு இன்ஜினியரிங்ல என்ன நிலை அப்படிங்கறத பேசி வர நிலையில இன்று 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்திருக்கிறது. அதுல மாநில அளவுல முதல் இடம் பிடித்த 9 மாணவிகள் எனது செய்தியாளரோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்கால திட்டம் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு மீண்டும் தலைப்புக்கு வருவோம். எமது செய்தியாளர் நேசராஜ் மேலும் தகவல்களோடு காத்துக் கொண்டிருக்கிறார். ஓவர் டு நேசராஜ். வணக்கம். நாம் தற்போது தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநிலத்தில் 9 மாணவிகள் முதலிடத்தை பிடித்துள்ளனர். அவர்களுக்கு தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் நற்சான்றிதழ் வழங்கியுள்ளார். இதுகுறித்து நாம் தற்போது இந்த 9 மாணவர்களிடம் நம்ம கேட்போம். முதலாவதாக அக்ஷயா, நீங்க இந்த மதிப்பெண் பெற்றதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மதிப்பெண் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் ஸ்கூலோட சப்போர்ட், எங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் தான். ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும் சொல்லி தராம டீச்சர்ஸ், பிரின்சிபல் எல்லாம் அதிகமான மீட்டிங்ஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாலே எக்ஸாம் ஃபேஸ் பண்றது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அதான் எங்களோட வெற்றிக்கான முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கட்டமா உயர்கல்வி என்ன படிக்கலாம்னு உங்களுக்கு? நான் ஃபர்தரா மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து படிக்கலாம்னு இருக்கேன். கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னு என்னோட ஆசை. இரண்டாவதாக தீப்தி, ஸ்ரீ விஜய் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நீங்க இந்த மதிப்பெண் பெறதுக்கு நீங்க எந்த மாதிரியான இது பண்ணுங்க? நான் ஸ்ட்ரெயின் இல்லாம படிச்சேன். எதையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சாதாரணமா படிச்சேன். கேஷுவலா படிச்சதுனால தான் என்னால இப்படி ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. இதுக்கு மெயின் ரீசன் என்னோட பேரண்ட்ஸ், அப்புறம் எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் எங்களுக்கு சரிசமமா என்கரேஜ் பண்ணாங்க. அதனால தான் என்னால இவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்த கட்டமா என்ன நீங்க படிக்க போறீங்க? மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து ஃபர்தரா மெடிசன் பண்ண போறேன். அடுத்ததாக தீப்தி, செந்தில் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நீங்க இந்த மதிப்பெண் பெறதுக்கு ஆசிரியர்கள் மற்றும் யாரெல்லாம் உதவி செய்தாங்க? நான் இப்ப என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எங்களுக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்து எங்களை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதனால எங்களுக்கு எக்ஸாம் எழுதுறப்ப பயமெல்லாம் எதுவுமே இல்லாம நாங்க ஃப்ரீயா எழுதணும். அதுதான் என்னோட வெற்றிக்கு காரணம். இப்ப அடுத்த கட்டமா என்ன படிக்கலான்னு இருக்கீங்க? அடுத்தது மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து படிக்கலான்னு இருக்கேன். என்னோட எய்ம் IAS ஆபீசரா இருக்கு. அடுத்ததாக கயல்விழி, செந்தில் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நீங்க இந்த மதிப்பெண் பெறதுக்கு ஆசிரியர்கள் உறுதுணையோடு நல்ல மதிப்பெண் எடுத்தீங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நான் இப்ப 499 வாங்கியிருக்கேன்னா எங்க டீச்சர்ஸ் தான் அதுக்கு முழு முதற் காரணம். எங்க இன்சார்ஜ் மிஸ், எங்க மேனேஜ்மெண்ட், எங்க எல்லா ஸ்டாஃப்ஸும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நாங்க எக்ஸாம்ல ஃபியராவே இல்லை. எங்களுக்கு எங்க எப்பயுமே எழுதுற எக்ஸாம் மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் +1 +2ல ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து டாக்டர். நன்றி. அடுத்ததாக கிருத்திகா, நீங்க நல்ல மதிப்பெண் மாநில அளவுல முதலிடத்தை பிடித்ததை எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நான் மொத்த தேங்க்ஸும் நான் எங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சும்மா சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாம நிறைய மாடல்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம். அந்த நாங்க எழுதின மாடல் எக்ஸாம்ஸ் ஃபுல் கொஸ்டின்ஸ் வழியா தான் எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கஷ்டமா தெரியல. அதனால ஈஸியா நாங்க ஸ்கூல்ல எழுதுற எக்ஸாம் மாதிரி தான் இருந்தது. நிறைய அந்த மாடல் எக்ஸாம்ஸ் தான் முக்கிய காரணம். அடுத்ததாக கிருத்திகா நெய்வேலி. ஓகே, நீங்க இந்த மாநிலத்துல முதல் இடத்தை பிடிச்சது எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு. ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்றேன். டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. கிரெடிட்லாம் டீச்சர்ஸ்க்கு தான். அவங்க என்னை என்கரேஜ் பண்ணி பிராக்டிஸ் கொடுத்ததுனால தான் நான் இவ்வளவு மார்க் வாங்கினேன். ஸ்கூலுக்கு தேங்க்ஸ். ஃபர்தரா நான் ஐஐடியில சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ படிக்கும் போது டிவி பார்க்க கூடாதுன்னு அப்படி ஏதாவது பெற்றோர்கள் ஏதாவது உங்களை சொன்னாங்களா? இல்ல, அந்த மாதிரி எந்த கட்டாயமும் இல்ல. நானே டிவி பார்க்க மாட்டேன். ரேவதி அபர்ணா, நீங்க இந்த மாநிலத்துல முதல் இடத்தை பிடிச்சது எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த மேத்ஸ் வாங்குறதுக்கு காரணமான என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பேரண்ட்ஸ், சிஸ்டர் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்க விரும்புறேன். அவங்க இல்லைன்னா என்னால இதை சாதிச்சிருக்க முடியாது. அடுத்ததா என்ன படிக்கலாம்னு? நான் பயோமேக்ஸ் குரூப் எடுத்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சந்திஷா, நீங்க இந்த மாநிலத்துல முதல் இடத்தை பிடிப்பேன் முதல்ல நீங்க நினைச்சீங்களா? நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைச்சு படிச்சேன். என்னோட பெஸ்ட்டா நான் கொடுத்தேன். பட் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டேட் ரேங்க் வரும்ட்டு அது வந்தது. ஸ்கூல் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. டீச்சர்ஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அடிக்கடி மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க. கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல்லாம் அதனால ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. அதனால எடுக்க முடியும். ஸ்ரீ வந்தனா, நீங்க மாநிலத்துல முதலிடத்தை படிச்சது முதல்ல நீங்க நினைச்சுதான் பண்ணீங்களா? இப்போ இந்த தேர்வு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட மனநிலை எப்படி இருந்தது?
நான் வந்து இவ்வளவு மார்க் வாங்குவேன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனா கன்ஃபார்மா வரும்னு எனக்கு தெரியல. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்னோட டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், பாட்டி, தாத்தா எல்லாருக்குமே தேங்க் பண்றேன். ஏன்னா எல்லாரும் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. என்ன நிறைய மோட்டிவேஷன்லாம் கொடுத்தாங்க. அதனாலதான் இவ்வளவு மார்க் வாங்க முடிஞ்சது. குறிப்பா பாத்தீங்கன்னா வறட்சி மாவட்டமான தருமபுரி மாவட்டத்தில் 9 மாணவர்கள் முதலிடம் பிடித்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ளனர். மாநில அளவுல முதலிடம் பிடித்த மாணவர்கள் 19 பேர்ல 9 பேருடைய கருத்துக்களை பார்த்தோம். இந்த தலைப்போடு ஒரு விஷயம் பொருந்துகிறது. இதுல கருத்து தெரிவித்த 10ஆம் வகுப்பு தேர்வுல 19 மாணவர்கள் மாநில அளவுல முதலிடம் பிடித்திருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த 9 மாணவர்கள். அதுல நமது தந்தி டிவி செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில பெரும்பாலும் யாரும் இன்ஜினியரிங் எடுக்கிறேன்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே மெடிசன் தான் எடுத்து படிக்கணும் அப்படிங்கறதுதான் பெரும்பாலானுடைய எண்ணமாக இருக்கிறது. தலைப்பை ஒட்டியே நாம் இந்த கேள்வியை நான் திரு அருண் விஜய் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். முன்பெல்லாம் மாநில அளவுல முதலிடம் பிடிக்கிறவங்களுடைய எண்ணத்துல பல பேருடைய எண்ணம் இன்ஜினியரிங் சேரணுங்கிறதும் இருக்கும், மருத்துவம் சேரணுங்கிறது. இந்த நிலையில நான் திரு அருண் விஜய் கிட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த நிலையில ஒரு முக்கிய செய்தியும் ஒரு பிரேக்கிங் நியூஸும் வருகிறது. அதையும் பார்த்துவிட்டு பிறகு விரிவாக நிகழ்ச்சியை தொடரலாம். நேர்களே, இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தற்போதைய செய்தி. ஆம் ஆத்மி தலைவரும் டெல்லியுடைய முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் அவருடைய காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நிதின் கட்கரி மீதான அவருடைய நிதின் கட்கரி மீது அவதூறு பேச்சு பேசினார் என்று தொடரப்பட்ட வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டது. அவர் பிணை தொகையை கட்ட மறுத்தார். இந்த நிலையில இந்த நீதிமன்ற காவல் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீதிமன்ற காவல் அவருக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியுடைய முன்னாள் முதலமைச்சர், ஆம் ஆத்மி தலைவர், அவருடைய காவல் மேலும் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் இருந்து வரக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்க்கின்றோம். நிதின் கட்கரியை மீது அவதூறு பேச்சு பேசினார் என்பது அவர் மீது தொடரப்பட்ட வழக்கு. இந்த நிலையில இது நீதிமன்றத்துக்கு வர அவர் பிணை தொகையை கட்ட மறுத்தார். ஆகிய காரணத்தினால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருடைய நீதிமன்ற காவல் மேலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. பிணை தொகை கட்டி சிறையை தவிர்க்கலாம் என்பது நீதிமன்றமே சொன்னது. ஆனால் பிணை தொகையை கட்ட மறுத்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த நிலையில் மேலும் அவருடைய காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை நேற்று முன்தினம் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நீதிமன்ற காவல் ஜூன் 6ஆம் தேதி வரை மேலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வருவோம். நிகழ்ச்சியில் நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு
அறிவியல், அதாவது கலை அறிவியல் கல்லூரிகள்ல சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கூடி இன்ஜினியரிங் கல்லூரிகள்ல சேரக்கூடிய ஆர்வமானது குறைந்திருக்கிறதா? ஏனென்றால் சென்ற வருடமே 40% இன்ஜினியரிங் சீட்டுகள் நிரம்பாமல் இருந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பதை நாம் விரிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்த்து வருகின்றோம். கல்வியாளர் திரு அருண் விஜயும் நம்முடைய சேலம் அரங்கத்தில் இருந்து இணைந்திருக்கிறார். திரு அருண் விஜய் கிட்ட கேட்க இருக்கின்றேன். சற்று நேரத்துக்கு முன்பாக 10ஆம் வகுப்பு தேர்வுல மாநில அளவுல முதலிடம் பிடித்த 9 மாணவர்களுடைய கருத்துக்களை பார்த்தோம். இதுல யாருமே இன்ஜினியரிங் சேரணும்னு சொல்லல. முன்பெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரக்கூடியவங்கள கணிசமானவர்கள், முதலிடம் பிடிப்பவர்கள் கணிசமானவர்கள் இன்ஜினியரிங் சேர ஐடி துறையை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துவார்கள். இதுவே இதற்கான ஒரு சான்று. திரு அருண் விஜய், என்னுடைய கருத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் மாதிரி தான் அனலைஸ் பண்ணி இதை சொல்லணும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கல்வியை பொறுத்த வரைக்கும் முதன்மையா எல்லாருமே விரும்புறது மருத்துவத்தை தான், மெடிசின் அப்படிங்கறது தான். இப்ப இவங்க எல்லாம் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் யாருமே நம்ம பார்க்கல ஆக்சுவலா. ரெண்டாவது எல்லாமே ஒட்டுக்கா இருந்தாங்க. சோ ஒருத்தர் 2 பேர் அதை சொன்னோம்னா அவங்க எல்லாருக்குமே அந்த கருத்து இருந்திருக்கலாம். இப்ப 10வது படிச்சிருக்கார்கள், அவங்க மேக்ஸ் பயாலஜி எடுப்பாங்க. அந்த எண்ணங்கள் மாறலாம் பிளஸ் 2 முடியும் போது. இருந்தாலுமே கூட அந்த மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள், எல்லாமே மெடிசன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு 3 விஷயத்த நான் இந்த ப்ரோக்ராம்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய கருத்துக்களை முதல் கருத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ஜினியரிங்ல இருக்கிறதுலயே இந்தியாவிலேயே மிக சிறந்த கல்வி நிறுவனம் அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டேன் அப்படின்னா நீங்க ஆன்சர் ஐஐடின்னு சொல்லுவீங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஈவன் சென்னையிலேயே கூட இருக்கு. சோ சென்னையில இருக்கக்கூடிய ஐஐடியில தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பேர் மாணவர்கள் உள்ள போறாங்க, அதுக்கு உண்மையா பயில்றாங்க? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவ கல்லூரின்னு பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், எய்ம்ஸ் டெல்லியில இருக்கு, உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலா. சோ அதுக்கு எத்தனை மாணவர்கள் போட்டியிடுகிறார்கள்? இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நுழைவுத் தேர்வு எழுதிதான் உள்ள போக முடியும். இந்த மதிப்பெண்கள் பிளஸ் 2ல வாங்குற மதிப்பெண்கள் அடிப்படையில அது கிடையாது. சோ இதுதான் சூழ்நிலை. அப்ப இங்க யாருமே நம்ம பெருசா போட்டியிடுறதுல கேட்டா அண்ணா யூனிவர்சிட்டி சொல்றோம், இல்ல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சொல்றோம், தமிழ்நாடுக்குள்ள காலேஜ் 200 out of 200. இந்த மாணவிகளை கேட்ட போது நீங்க பேட்டிகள்லாம் பாத்திருக்கேன். இன்னைக்கு அவங்களுக்கு பிளஸ் 2ல 200க்கு 200 கட் ஆஃப் எடுக்கணும். இதுதான் அவங்களோட இலக்கா இருக்கே ஒழிய ஐஐடியோ எய்ம்ஸோ போகணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அது பள்ளிகள் ஆகட்டும் இல்ல இந்த கல்வி சூழல் அதுக்கான ஒரு இது இல்ல. இது முதல் கருத்து. இரண்டாவது முக்கியமான கருத்தை முன்வைக்கிறது என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் நம்ம எல்லாரும் போறோம் பிளஸ் 2 முடிச்சுட்டு, ஆனா வேலை வாய்ப்புக்கு தயாரான நிலையில எவ்வளவு பேர் இருக்காங்க? இப்ப நிறைய மாணவர்கள் சொன்னாங்க, அவங்க எல்லாருமே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், வீட்டுல இப்ப இன்ஜினியரிங் படிச்சுட்டு சும்மா இருக்கேன் அதுல போகாத அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாணவிகளுக்கு நான் கேட்க விரும்புவது என்னால், நீங்கள் வேலை வாய்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களா? வேலை வாய்ப்புக்கு முதல்ல தேவை கான்பிடன்ஸ், அடுத்தது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துவது, மூணாவது கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், படிப்பதை புரிந்து படிப்பது. 4 வருஷம் இன்ஜினியரிங் சும்மா படிச்சு பிரயோஜனம் இல்லை, அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை ஆழமாக புரிந்து கொண்டு, ஏன்னா இன்ஜினியரிங்னாவே அப்ளிகேஷன், படித்ததை எங்கேயாவது நம்ம செயல்படுத்த வேண்டும். அது மாதிரி கல்வி இருக்கா எத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா அது அடுத்த கேள்வியா வருகிறது. இது இரண்டாவது கருத்து. கடைசியாக நான் சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, இந்த மார்க் 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் நிறைய பள்ளிகள்ல நடத்துறதே கிடையாது. என்னுடைய தாழ்மையான கருத்து, நிறைய பேரை நீங்க கேட்டு பார்க்கலாம், 11th ஸ்டாண்டர்ட் ஒமிட் பண்ணிட்டு, ஏன்னா மார்க், ஏன்னா இப்ப மீடியாவே உங்களுக்கே தெரியும், மீடியாலே 10th மார்க் 12th மார்க், அந்த அன்னைக்கு மட்டும்தான் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் ஏன் கொடுக்கப்படுவதில்லை? கொஞ்சம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு கூகுள்ல ஒரு மாணவன் 8 லட்சம் சம்பளம் வாங்கினா அதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல ஆக்சுவலா. சோ அப்ப மாணவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, இது இருக்குங்கிறது அப்கோர்ஸ் தந்தி டிவில பிளஸ் 2 அன்னைக்கு கூட பார்த்து நிறைய இந்த மாதிரி வல்லுநர்களை கூட்டு நீங்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு வரீங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ஜினியரிங் ஒரு மிகப்பெரிய படிப்பு, 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கணும். அதுல மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 மேக்ஸ் 3 டஃப் சப்ஜெக்ட், சும்மா பாஸ் பண்ணிட முடியாது. அவர் ஐயா இருக்காரு நீங்க கேட்டீங்கன்னாலும் சொல்லுவார். அதனால அதுக்கு போட்டித்திறன் அதுலதான் போயிட்டு நம்ம வளர்த்திக்க முடியுமே ஒழிய அது மவுசு குறைந்து விட்டதாகவும் இதாகவும் சொல்றதுல எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. மாணவர்கள் இன்னும் போட்டித்திறனை வளர்த்தி வேலை வாய்ப்பு தயார்படுத்திக் கொண்டால், ஏன்னா நாஸ்காம் தான் சொல்லுது இன்ஜினியரிங்ல இத்தனை லட்சம் பேர் வெளியே வராங்க, ஆனா வேலை வாய்ப்புக்கு தயாராகிறது 10% கூட கிடையாதுன்னு நாஸ்காம் ரிப்போர்ட் சொல்லுது. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. ரைட். மீடியா மேல அவ்வளவு எளிமையா பிளேம் வந்துட முடியாது. காரணம் என்னவென்றால், தந்தி டிவியை பொறுத்த வரைக்கும் பிளஸ் 2 10th ரிசல்ட் வரும்போது மட்டும் கல்விக்கான நிகழ்ச்சிகளை நம்ம நடத்துறதுல தினந்தோறும் வெற்றி படிக்கட்டு அப்படிங்கிற நிகழ்ச்சி உட்பட கல்விக்காகவே நம்மளுடைய மீடியா ஸ்பேஸ்ல நிறைய இடம் ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கறதையும் நான் தெளிவுபடுத்தியாக வேண்டும். இந்த முறை அது மேலும் கூடுமா?
மாறாக கலை அறிவியல் கல்லூரிகள்ல மாணவர்கள் சேர்றதுக்கு அதிக ஆர்வம் சமீபத்துல காட்டுறாங்களா? அதற்கான காரணிகள் என்ன? இல்ல அதீத எண்ணிக்கையில கல்லூரிகள் இருப்பதுதான் அதுக்கான காரணமா? விரிவாக இந்த நிகழ்ச்சியில் நாம் அதை பேசி வருகின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் கலாநிதி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். கல்வியாளர் திரு அருண் விஜய் அவர்கள் இணைந்திருக்கிறார். எமது செய்தியாளர் தங்கமணியும் இணைந்திருக்கிறார். மாணவர்கள் தரப்புல இதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன தங்கமணி? அதாவது மாணவர்கள் மத்தியில் இதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவென்றால் ஹரிகரன், அதாவது முக்கியமாக 4 காரணங்கள் இருக்கின்றன. அதாவது வேலை வாய்ப்பு குறைந்து வரும் வேலை வாய்ப்பு, இன்ஜினியரிங்கில் குறைந்து வரும் வேலை வாய்ப்பு. இதுக்கப்புறம் 4 ஆண்டுகள் நீண்ட 4 ஆண்டுகள் அதிக டைம் வேஸ்ட் ஆகுது. அதாவது நீண்ட ஒரு 4 ஆண்டுகள் படிக்க வேண்டுமே அப்படிங்கிற ஒரு இது நாட்கள் விரக்திய அவங்க நாட்கள் விரயம் பண்றதுல மாணவர்கள் விரும்புறதில்லை. அதே போல மதிப்பெண் அதிகமாக எடுக்க வேண்டும் இன்ஜினியரிங் படிக்கணும், இது ஒரு காரணம். அதே போல கல்வி கட்டணம் அதிகம். இந்த 4 முக்கியமான காரணங்கள் தான் இந்த இன்ஜினியரிங் பாடப்பிரிவை மாணவர்கள் தேர்வு செய்யாமல் கலை அறிவியல் பாடப்பிரிவுக்கு வருவதற்கான காரணம். வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் இன்ஜினியரிங் படித்து வரும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது குறைந்து வருகிறது என்று பல்வேறு கல்வியாளர்களும் சில தொழில்நுட்ப நிறுவனங்களும் சில கருத்து கணிப்புகளை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்தியாவில் இந்த இன்ஜினியரிங் படிக்கின்ற மாணவர்களில் ஒரு 10 to 15% மாணவர்கள் மட்டும்தான் அந்த பணியை செய்வதற்கான திறனை உறுதியாக பெறுகிறார். உண்மையிலேயே பிராக்டிகலா அந்த விஷயங்களை கத்துட்டு ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு பொறியாளராக மாறக்கூடிய உண்மையிலேயே பொறியியல் படிக்கும் மாணவன் என்பவர் 100ல் 15 பேர் மட்டுமே உண்மையான பொறியாளர்களாக வெளிவருகிறார்கள் என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. இதன் காரணமாக அந்த 15 பொறியாளர்கள் 100ல் 15 பேருக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, மீதி 85 பேருக்கு வேலை இல்லை என்ற காரணத்தினாலும் இந்த வேலை வாய்ப்பு குறைந்து வருகிறது என்ற ஒரு பொதுவாக சொல்லப்படுகின்ற காரணத்தினாலும் இந்த இன்ஜினியரிங் படிப்பிற்கு மாணவர்கள் சேர்க்கை என்பது குறைவாக இருக்கிறது. அதே போல இந்த வேலைவாய்ப்பு குறைவுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. கலை அறிவியல் படிப்புகளில் 3 ஆண்டுகள் முடித்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற படிப்புகளை முடித்த மாணவர்களை எளிமையாக குறைந்த சம்பளத்திற்கு சில நிறுவனங்கள் எல்லாம் வேலைக்கு அமர்த்தி விடுகிறது. ஆனால் பிஇ முடித்த 4 ஆண்டுகள் பிஇ முடித்த மாணவர்களை, இன்ஜினியரிங் முடித்த மாணவர்களை வேலைக்கு எடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அதிகமாக சம்பளம் வழங்க வேண்டும். எனவே அவர்களை அதிகமாக எடுப்பதில்லை. அதற்கு பதிலாக இந்த கலை அறிவியல் படிப்பு முடித்த மாணவர்களை குறைந்த சம்பளத்திற்கு எடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை சில நிறுவனங்கள் எடுத்திருக்கின்றன. இதனாலும் இந்த இன்ஜினியரிங்கான ஸ்கோப் குறைந்திருக்கு. சில பேரை இந்த பிஇல ஐடி முடித்தவங்களை எல்லாம் சில பேர் எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க சில நிறுவனங்கள் எல்லாம். இது போன்ற ஒரு போக்கு இருக்கிறதுனால இந்த வேலை வாய்ப்பு குறைவு காரணமாக ஒரு விஷயம் இருக்கிறது. அதேபோல கல்வி கட்டணத்தை எடுத்துக்கொண்டோம்னா இன்ஜினியரிங் பொறுத்தவரையில் ஆண்டு கட்டணமாக இந்த அரசு ஒதுக்கீட்டு எல்லாம் படிக்கணும்னா 40,000 45,000 இருக்கிறது. அதே போல மேனேஜ்மெண்ட் மேலாண்மை அந்த நிர்வாக கோட்டால சேரணும்னா கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 70,000 கட்டணும். ஆனா கலை அறிவியல் படிப்பை பொறுத்தவரையில் அது போல அதிகபட்சமான கட்டணங்கள் இல்லை. ரொம்ப கட்டணம் ஒரு சாதாரண கட்டணம் தான், ஒரு நியாயமான கட்டணம் தான் இருக்கின்றது. அதே போல அரசு கல்லூரிகளை எடுத்துக்கொண்டால் அங்கு கட்டணமே கிடையாது. கிட்டத்தட்ட இலவச கல்வி என்ற சொல்லலாம் அரசு கல்லூரிகள். ஏனென்றால் குறைந்தது 200 300 என்ற கட்டணங்கள் கொடுக்கப்படுகிறது, அங்கே கேட்கப்படுகிறது. அதனால் கட்டணம் குறைவு என்ற காரணம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏன்னா இந்த இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நிறைய டொனேஷன்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு, நிறைய கல்லூரிகள் அதிகப்படியான லட்சக்கணக்கில் டொனேஷன் கட்ட வேண்டியது இருக்கு. இதெல்லாம் கலை அறிவியல் கல்லூரியில் மிக குறைவு என்பதால் மாணவர்கள் கலை அறிவியல் கல்லூரியை தேர்ந்தெடுக்கின்றனர். 4 ஆண்டுகள் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும். ஆனால் கலை அறிவியல் படிப்பை 3 ஆண்டுகள் படித்தால் போதும், அவர்கள் எளிதாக 3 ஆண்டுகளில் வேலை வாய்ப்பை தேடி போயிடலாம். அதே போல 4 ஆண்டுகள் படித்தும் இன்ஜினியரிங்ல சில வேலைக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் கலை அறிவியல் படிப்புல பிகாம் பிஎஸ்சி ஏதோ ஒரு பிஏ போன்ற படிப்புகளை படித்துவிட்டால் ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்து விடலாம் என்ற எண்ணம் மாணவர்கள் மத்தியில் இருக்கிறது. இதுவும் ஒரு காரணம். ஆகவே இந்த 4 முக்கியமான காரணங்கள் தான் ஹரிகரன் இந்த இன்ஜினியரிங்ல இருந்து மாணவர்கள் கலை அறிவியல் படிப்பை தேடி வருவதற்கான காரணம். பல காரணிகள் சுட்டிக்காட்டப்படுகிறது. எம்ப்ளாயபிலிட்டி ஏறத்தாழ ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கோம். ஒரு எக்ஸலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெரிய வேலை வாய்ப்புகள், ஐஐடியில் இருக்கிறவங்களையும் இங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சாதாரண கலை அறிவியல் கல்லூரி பெறவங்களையும் ஒரு மாதிரி பார்க்க முடியாது. ஆனா சாதாரண கல்லூரியில இன்ஜினியரிங் முடிச்சு வரவங்களுக்கும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு வரவங்களுக்கும் ஒரே மாதிரி எம்ப்ளாயபிலிட்டி இருக்கும் பொழுது ஏன் நம்ம கலை கல்லூரியிலேயே சேர்ந்துடலாமேங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கிறதா? குவாலிட்டி டைல்யூட் ஆனதும் ஒரு மையமான காரணமா பார்க்கலாம். கருத்துக்களை சொல்றேன் பாருங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் 5 இயர்ஸ் இருந்தது, 5 வருஷம் இருந்தது. அதை 4 வருஷமா கொண்டு வந்தாங்க. ஆனா நீங்க இன்ஜினியரிங் துறையில பாத்தீங்கன்னாக்கா பல பிரிவுகள் புதுசா வந்திருக்குது. ஒரு பிரிவிலும் உட்பிரிவுகள் நிறைய டெவலப்மெண்ட் வந்திருக்குது. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு வேகமா டெவலப் ஆகிட்டே போகுது. இன்னைக்கு இதுல அறிவியல் பூர்வமா இதை கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டாங்கன்னா,
நம்ம சிலபஸ்ல வந்து நம்ம பையனுக்கு இன்ஜினியரிங் டீச் பண்றோம் பாருங்க, அது 15% தான். மீதி 85% அவன் வந்து வெளியில போய் மற்ற அறிவுகளை கத்துக்கணும். அப்பதான் அவன் ஒரு முழுமையான இன்ஜினியர் ஆக முடியும். இதே இன்ஜினியரிங் காலேஜில் போட்டோம் அவன் இன்ஜினியரா வெளியில வந்துருவான் அப்படின்னு சொன்னா நியாயமே கிடையாது. அந்த மாதிரி எதிர்பார்க்கறது நியாயம் கிடையாது. சோ அவங்க மீதி இருக்க 85% அவங்க கத்துக்கணும். இப்போ அந்த காலத்துல எல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னா அவங்க என்ன பண்றாங்க, வேலைக்கு எடுத்து அதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்ப இருக்கிற கம்பெனி எல்லாம் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவங்க டைம் கிடையாது. அவங்க வந்து ரெடியா வந்து ஒர்க் பண்றதுக்கு வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. சோ அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. அடுத்தது வந்து இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க வந்து மாணவர்கள் வந்து எல்லாம் அறிவியல் கலைக்கல்லூரிக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும், மாணவர்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு குறையவே இல்லை. பொறியியல் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை குறையவே இல்லை. ஆனா பொறியியல் இடங்கள் வந்து சீட்ஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிலிட்டி அது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஆகையினால உங்களுக்கு வேகன்சி வந்தோடனே ஒருவேளை இங்க வராம போயிட்டாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பல லட்சம் மாணவர்கள், கிட்டத்தட்ட வந்து 8 லட்சம் மாணவர்கள் வந்து இது எழுதினாங்க, பிளஸ் 2 எழுதினாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் என்னமோ ஃபெயில் ஆனாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து தேர்வு பெற்றிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கலைக்கல்லை பொறியியல் கல்லூரி சேரத்தான் ரெடியா இருப்பாங்க. அவங்க ஏன் சேரலைங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரே ரீசனுக்கு கோட் பண்ண முடியாது. இப்ப அவர் சொன்னது இவ்வளவு பெரிய பாப்புலேஷன்ல வந்து ஒரு பகுதி மாணவர்களுக்கு அது பொருந்தும். அதே சமயத்துல வந்து மீதி மாணவர்கள்லாம் பலர் வந்து வெளிநாட்டுக்கு போறவங்க இருக்கிறாங்க. அவங்க போறவங்க போதான் செய்யறாங்க. அவங்க இங்க இருந்து படிச்சுட்டு அங்க போறாங்க. இன்னொன்னு, நம்ம வந்து ஒரு 1000 பாப்புலேஷன் இருக்குதுனாக்கா அதுல வந்து எவ்வளவு பேர் என்ஜினியர் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து நம்பர் ரொம்ப கம்மி. அந்த வகையில நம்ம பாப்புலேஷனுக்கு நிறைய பொறியியல் கல்லூரிகள் தேவை. நிறைய பேர் நம்ம படிக்க வைக்கணும். உலக நாடுகள்லாம் வந்து இந்திய மாணவர்கள் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம், அவங்கள வந்து படிக்க வச்சு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் இங்கிருந்து நம்ம அனுப்பணும். அதுல வந்து there is a slackening on the part of policy makers. பாலிசி மேக்கர்ஸ் வந்து அதை வந்து சரியா புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கறத என்னோட எண்ணம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பல நாடுகள்ல இப்ப சவுத் ஆப்பிரிக்கான்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா அவங்க டைமண்ட் மைன் இருக்குது, கோல்டு மைன் இருக்குது. அவங்களுடைய மாணவர்களை வந்து பல நாடுகள்லாம் கூப்பிடுறதா இல்லை. ஆனா இந்திய மாணவர்கள் மட்டும் பல நாடுகள்ல வரவேற்கிறாங்க. அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டில் இருக்கிற மாணவர்களை இன்னும் பல கல்லூரிகளை உருவாக்கி அது மூலமா அவங்கள படிக்க வச்சு நிறைய ட்ரைனிங் கொடுத்து நம்ம வந்து மற்ற நாடுகளுக்கு அனுப்பணும். நம்ம வந்து இங்கேயே நம்ம ஊர்லயே வேலை பார்க்கணும், நம்ம ஊர் பக்கத்து ஊர்லயே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த பிலாசபியை நம்ம மாத்திக்கணும். நம்ம அதை மாத்திக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு அங்க வாய்ப்பு உண்டு. இவங்க வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு, நீங்க சொன்னீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவனும் அதே வேலை தான் பண்றான், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவனும் அதே தான் வேலை தான் பண்றான். நீங்க மற்ற துறையை நீங்க கம்பேர் பண்ணவே இல்லையே. இன்ஜினியரிங்ல வந்து ஒரு 32 துறை இருக்குது. நீங்க ஒரே ஒரு துறையை எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசுறீங்க. நீங்க மற்ற துறையில படிச்சவங்களுக்கு நீங்க யாராவது ஒரு கலைக்கல்லூரி மாணவரை கம்பேர் பண்ண முடியுமா? அது ஒரு பொதுவான ஜெனரலைசேஷன் கூடாது. இந்த ஒரு மவுஸ் குறைந்திருக்கணும் கூடாது, அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கிறது, அதன் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இன்ஜினியரிங் படிப்புல சேர்றதுக்கான மவுஸ் குறைந்திருக்கிறதா அல்ல வேறு காரணங்களா? இதையெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்த்து வருகின்றோம். நம்முடைய மூத்த கல்வியாளர், அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் கலாநிதி அவர்கள் இணைந்திருக்கிறார். எமது செய்தியாளர் தங்கமணி நிலவரங்களோடு கள நிலவரங்களோடு காத்திருக்கிறார். அதே போல கல்வியாளர் திரு அருண் விஜய் அவர்களும் சேலம் அரங்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார். நான் திரு அருண் விஜய் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். இன்ஜினியரிங் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டு புற்றீசல் போல கல்லூரிகள் பெருகிவிட்டது. இதை தாண்டி பெருகி இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல நீங்க சொன்னது போல அந்த டாப் காலேஜஸ்க்கு நிகரான தரம் இல்ல, தரமான ஆசிரியர்கள் இல்ல என்றால் இப்பொழுது வந்து எம்ஏ படிக்கிறவங்களே குறைவு, அதுல வந்து ரிசர்ச் பண்றவங்களோட எண்ணிக்கை குறைவு, ஆசிரியர்கள் இல்லாதது, தரம் இல்லாதது, இதையும் ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கணுமா? இதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, அருமையான ஒரு நிகழ்ச்சி இது. ஆக்சுவலா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அவர் சார் சொன்ன மாதிரியும் உங்க ரிப்போர்ட் சொன்னது எல்லாமே உள்ளபடி எல்லாமே அருமையான ஒரு கருத்துக்கள், எல்லாமே கரெக்டான ரீசன்ஸா தான் சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாணவர்களை கேட்டீங்கன்னா முதல்ல எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஏன்னா அவங்க பொருளாதாரம் இருந்தா தான் இன்ஜினியரிங் படிக்க வைக்க முடியும். என்னுடைய எக்ஸாம்பிள் எடுத்தா ஐ எம் an இன்ஜினியர் ஆக்சுவலி, அதை வச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன் பேக்ரவுண்ட்ல.
ஆனா நீங்க சொல்ற கருத்து முக்கியமா இன்ஜினியரிங் காலேஜஸ்ல தரம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கு யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு ப்ரோஆக்டிவா ஆக்ஷன் எடுத்து இன்னும் அதை பெட்டர் பண்ணணும். நிறைய அசோசியேஷன், அதாவது இண்டஸ்ட்ரி அண்ட் காலேஜஸ் அசோசியேட் ஆகணும். அவர் சார்கிட்ட கூட ஐயா கிட்ட கூட நான் கேட்கணும்னு நினைப்பேன். இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் இந்த யூனிவர்சிட்டியோடைய டைப் இருக்கு பாத்தீங்களா, அது பயங்கரமான ஒரு ஊண்டுகோல். அதே மாதிரி அரசாங்கமும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் வேலை வாய்ப்பு அமைத்து கொடுக்கிறதோ அவங்களோட டைப் பண்ணணும். ஆக்சுவலா இதெல்லாம் ஹோல் ஸ்கேல்ல நடக்கணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எஜுகேஷனோட இது வந்து ஐசிடி பூந்துருச்சு, அதாவது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்து பூந்துருச்சு. இன்னைக்கு எல்லா கிளாஸஸ்லயும் ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்துருச்சு. இன்னைக்கு வேர்ல்டு வைட் வந்து கோர்ஸ்எரா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியாவில் coursera.org அந்த வெப்சைட் வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன். அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு பல்கலைக்கழகங்கள் தன்னோட வீடியோஸ அவங்க லெக்சரர்ஸ் வந்து புது புது கோர்சஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுக்கு உங்களோட லட்சியம் என்ன சொல்றாங்கன்னா, உலகம் ஃபுல்லா வசதி கம்மியா இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த ஒரு ஃபெசிலிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணமா இருக்கு. சோ இன்னைக்கு இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கிறப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து தரத்தை உயர்த்தி தான் ஆகணும். இன்ஜினியரிங் கல்விக்கு வந்து மவுசு குறையுது அப்படிங்கறதே நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இன்ஜினியரிங் இஸ் a big thing ஆக்சுவலி. ஒரு நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நிர்ணயிக்கக்கூடிய கட்டாயம் இருக்கிறது உங்களுடைய பார்வை. திரு கலாநிதி அவர்கள்ட்ட அந்த விஷயத்தை எடுத்துப்போம். ஒன் லாஸ்ட் கமெண்ட் பொறுத்தவரை இல்ல, ஏஐசிடி வந்து நிறைய கல்லூரிகளுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த டைம்ல வந்து அந்த கல்லூரிகளுக்கு எப்படி ஆசிரியர்கள் வருவாங்கிறத பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்கவே இல்லை. இன்னை வரைக்கும் அவங்க சிந்திக்கல. இன்னை வரைக்கும் அதுக்கு ஒரு பாலிசியும் கிடையாது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து பிஹெச்டி பண்றதுக்கு ஒரு டிஆர்ஏ அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து நாங்க படிக்க வச்சோம். நாங்க அது மாதிரி மற்ற பல்கலைக்கழகங்கள் மூலமா ஆராய்ச்சி பட்டம் வாங்கக்கூடியவர்களை உருவாக்கி அவங்க தான் இது வேலைக்கு வருவாங்க இந்த மாதிரி கல்லூரிகளுக்கு. அதுக்கு வர்றதுக்கு ஒரு ஏற்பாடே இல்லாம ஏஐசிடிங்கிற ஒரு பெரிய நிறுவனம், கல்லூரிகள் பெருகி இருக்கு, ஆசிரியர்கள் பெறுகிறதுக்கான நடவடிக்கை எதுவும் நடவடிக்கை அரசாங்கத்தில் எடுக்கவே இல்லை அவங்க. ரைட். இது உள்ளிட்ட பல காரணங்கள் சுட்டி காட்டப்படுகிறது. பொதுப்படையாக மவுசு குறைந்து விட்டது என்று சொல்ல முடியாது என்றாலும் கூட 40% அளவுக்கு சீட்டுகள் காலியாக இருக்கின்றன. இன்னும் தரமான இன்ஜினியர்கள் வேண்டும் என்றால் நாட்டுக்கு வேணும், அதுக்கான அவசியம் இருக்கிறது, தேவை இருக்கிறது. அதற்கு இந்த ஒரு முறையுடைய தரத்தையும் பெருக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. உள்ளிட்ட பல பார்வைகள் இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு அருண் விஜய் அவர்களுக்கும், களத்திலிருந்து செய்திகள் வழங்கிய செய்தியாளர் தங்கமணிக்கும், அரங்கத்தில் என்னுடைய பார்வையை பதிவு செய்த டாக்டர் ஏ கலாநிதி அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.